ஒரு எளிய வழி என்னன்னா, இணையத்திலேயே இது இருக்குது. சரியான உச்சரிப்பு இது எப்படி செய்யணும் அப்படின்றது இணையத்திலே இருக்குது. எவ்வளோ இடைவெளி ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் இடையில கொடுக்கணும் அப்படின்றது இணையத்தில் இருக்குது. இதை செய்யும்போது முதல் 21வது நாளாவது முதல் 21 நாட்களுக்கு ஒரு விளக்கேற்றுங்க, இல்லை ஒரு படத்தை வைங்க, குளிச்சுட்டு உட்காருங்க. ஏன்னா பொருளுடல் பலவிதமான அழுக்குகளை சேர்க்குது. நீங்கள் உயிருடைய சில அம்சங்களை தொடும்போது உடல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறது முக்கியம். அதனால குளிச்சுட்டு முதல் 21வது நாட்களுக்காவது ஒரு விளக்கோ ஒரு படமோ வச்சு வழிகாட்டுதலோடு இந்த உச்சாடனம் செய்யுங்க. ஆடியோ பதிவு இருக்கும், அந்த பதிவோடு சேர்ந்து செய்யுங்க. இதை வச்சுருங்க. 20 நிமிஷம் 21 நிமிஷம் தினமும் செய்யுங்க. காலையில் சாயந்தரம் 2 வேளையும் முடியும்னா செய்யுங்க. குறைஞ்சது காலையில் மட்டுமாவது செஞ்சால் இது உங்களுக்கு அதிசயங்களை செய்யும். இந்த அக்ஷரங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுடைய பஞ்சபூதங்கள் மேலே ஏற்படுத்துது. தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோங்க. சத்குரு. நான் லாகோஸ் நைஜீரியாவிலேருந்து ஜபீர். எனக்கு 29 வயசு ஆகுது. என்ன மாதிரியா? மன்னிக்கணும், கேள்வியை தொடர்ந்து கேளுங்க. மக்கள் கூலாக இருக்கிறதுக்கு பல விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. தடை செய்யப்பட்டிருந்தாலும் சரி, புகைப்பிடிக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா புகைப்பிடிக்கிறாங்க. ஆனால் தியானன்றது கூலானதுன்னு என் நண்பர்களுக்கு ஏன் புரிய வைக்க முடியல? அது பல பலன்களை தந்தாலும் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏதோ ஒன்று கூல் அப்படின்னா நிறையா பேருக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது. ஏதோ ஒன்று கூல் அப்படின்னா அது அழிவையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. கூல் அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அப்பயும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அதுதான் கூல். அப்படி தானே? வாழ்க்கை உங்கள் மேலே என்ன வேணால் வீசிக்க முடியும், ஆனால் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற விதத்தை உங்களை சுற்றி இருக்கிறது நிர்ணயிக்கிறது இல்லை. இன்னொருத்தவங்க உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அல்லது வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யுதுன்றது நிர்ணயிக்கிறது இல்லை. அதுதான் கூல். அதனால நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதோ அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு விஷயமோ உங்களை கூலாகும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வாழ்த்து சொல்லி தான் விடை பெற முடியும். உங்கள் வாயில் நெருப்பை வச்சுட்டு அது கூலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி ஆகும்? தியானம் அப்படின்றது குளிர்ந்த நெருப்பு. அது எதையும் எரிக்காமல் எரியும். ஏன்னா இதை செலுத்துறது கடந்து போகிற ஒரு தன்மை, கொடுத்தல் வாங்கலுடைய தன்மை இல்லை. கொடுக்கல் வாங்கலுடைய உலகத்துடைய தன்மை என்னென்னா, இது வேணும்னா அதை எரிக்கணும், வெளிச்சம் வேணும்னா ஏதோ ஒன்று தீ மூட்டணும். இதுதான் கொடுக்கல் வாங்கலுடைய தன்மை. இதுவா அதுவா? தியானம் அப்படின்றது கடந்து போகிற ஒரு தன்மை. இதில் அது தன்னால் அப்படியே எரியும், எதையும் எரிக்காமல் எரியும், எரிவாயு இல்லாமல் அது எரியும். அதுதான் குளிர்ந்த நெருப்பு. நாம் இதை நிகழச் செய்வோம். உங்கள் நண்பர்கள், உங்கள் நைஜீரியாவுடைய ஆட்கள் அவங்களுக்கு புரியலன்னா இங்கே கொண்டு வாங்க, அவங்கள கூலாக்குவோம். அமெரிக்காவிலேருந்து எலினா என்ன கேட்குறாங்கன்னா, நமஸ்காரம் சத்குரு. என்னோட சகோதரி கவிதை எழுதுறது மூலமாக வாழ்க்கை கூட ஆழமான தொடர்பு வரதா சொல்கிறாங்க. எனக்கு யோகா மூலமாக அந்த தொடர்பு ஏற்படுது. ஒரே மாதிரியான அனுபவம் ஏற்படுற மாதிரி தான் பகிர்ந்துக்கிறோம். இது ரெண்டும் ஒரே விஷயத்தோடைய 2 வெளிப்பாடுகளா? யோகா தான் ஒரே வழியா? வாழ்க்கையுடைய முழு ஆழத்தை உணர்றதுக்கு ஒரே வழி யோகா தானா? ஆமாம், யோகா தான் ஒரே வழி. ஏன்னா யோகாவுடைய வட்டத்துக்கு வெளியில் எதுவும் இல்லை.
நீங்கள் மூச்சு விட்டால் அது ஒரு விதமான யோகா, நீங்கள் நடந்தால் அது வேறு விதமான யோகா, நீங்கள் பாடினா அது வேறு விதமான யோகா, கவிதை எழுதுறது வேறு விதமான யோகா. ஏன்னா யோகா அப்படின்றது உடலை வளைக்கிறதோ முறுக்கிறதோ இல்லை. யோகான்னா உங்கள் தனித்தன்மையுடைய எல்லைகளை விழிப்புணர்வாக அழிக்கிறது. நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க, ஆனால் தயவு செஞ்சு அதை செய்யுங்க. யோகரத்தோவா போகரத்தோவா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதை செய்யணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட தன்மையுடைய ஓட்டை நீங்கள் உடைக்கணும். இந்த தனித்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஏதோன்னு உங்களுக்கு நடக்கணும். கேரளாவிலேருந்து வைஷாக் என்ன கேட்குறாருன்னா, சத்குரு, நிறைய அரசியல் விவாதங்கள் இந்த கேஸ்ட் சென்சஸ் பற்றி நடக்குது, அதாவது ஜாதி கணக்கீடு பற்றி நிறையா விமர்சனங்கள் இருக்குது. இதனுடைய மகத்துவம் என்ன? நீங்கள் நிறையா பேர் இந்தியாவிலேருந்து வராதவங்க இங்கே இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நான் இதை விளக்கிடுறேன். ஜாதி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் கல்லூரிகள் அல்லது பயிற்சி நிலையங்கள்னு எதுவும் இருந்ததில்லை. நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான ஒரே இடம் என்னன்னா, வாழ்க்கைக்கு தொழிலுக்கு பயிற்சி எடுக்கிற ஒரே இடம் குடும்பம்தான். உங்களோட சமூகத்தினர் மத்தியில் நீங்கள் பயிற்சி எடுப்பீங்க. உங்களோட தந்தை ஒரு இரும்பு கொல்லராக இருந்தால் நீங்களும் இரும்பு கொல்லர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுப்பீங்க. ஒரு இரும்பு கொல்லருடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களை திருமணம் செய்வீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நீங்கள் விரும்புகிறீங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே பொருந்தாத ஒருத்தங்க வேண்டான்னு விரும்புவீங்க. வேலையுடைய ஒரு குறியீடாக இருந்த வேலையுடைய அடையாளமாக இருந்த ஒரு விஷயம் காலப்போக்கில் பாரம்பரியமாக திறன்களையும் ஞானத்தையும் பரிமாற முறையாக மாறுச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இது பரிமாறப்பட்டுச்சு. ஆனால் காலப்போக்கில் பொற்கொல்லர் இரும்பு கொல்லரை விட மேலானவர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொற்கொல்லர் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். பெண்கள் என்னை மன்னிக்கணும், பொற்கொல்லர் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் இரும்பு கொல்லர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் பொற்கொல்லர் இரும்பு கொல்லரோட தான் உயர்ந்தவர்னு நினைக்கிறாரு. அதனால இது மனித பிரச்சனை. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஏதோ ஒரு முட்டாள் தான் இன்னொருத்தரை விட மேலானவர்னு நினைக்கிறாரு, பிறப்புலேயே மேலானவர்னு நினைக்கிறாரு. நீங்கள் செய்கிற செயல்னால மேலானவராக இருந்தால் அற்புதம், ஆனால் பிறப்புனாலேயே உயர்ந்தவர்னு நினச்சா நீங்கள் அழிவு நோக்கி தான் போகிறீங்க. துரதிருஷ்டவசமாக இப்படி நடந்துச்சு. காலப்போக்கில் எது அடிப்படையாக வேலையுடைய ஒரு அடையாளமாக தலைமுறையாக திறன்களை பகிர்ந்திருக்கிறதுக்கான வழியாக எது இருந்துச்சோ அது பலவிதமான பாகுபாடாகவும் பிரிவினையாகவும் மாறிடுச்சு. இன்றைக்கி கூட கிராம இந்தியாவில் இந்த பாகுபாடு இருக்குது. ஆனால் இன்னொரு நிலையில் இது சமூகத்துடைய ஒரு பாதுகாப்பு அமைப்பாகவும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு இதை சொல்லணும். என்னுடைய தாத்தா ஒரு பெரிய சத்திரத்தை திறந்தார், அவருடைய அப்பாவும் செஞ்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். இதை இவர் இன்னும் விரிவாக்கினார். இந்த இடத்துல நான் ரொம்ப இளமையாக இருந்தேன். எனக்கு சரியாக நினைவு இருந்துச்சுன்னா 200-300 மாணவர்கள் அங்கே தங்க முடியும். இவங்க எல்லாருமே ஒதுக்குப்புறமான கிராமங்கள்லேருந்து வர குழந்தைங்க. அங்கே பள்ளிக்கூடங்கள் கிடையாது. இங்கே வந்தால் தங்குறது இலவசம், உணவு இலவசம், கல்வியும் இலவசம். ஆனால் அவங்க படிக்கணும். ஒரு குச்சியோட ஒரு வார்டன் இருப்பாங்க. எல்லாமே இலவசம். அவரோட ஜாதிக்கு அவரோட இனத்துக்கு மட்டும்தான் இது இலவசம். இதே மாதிரியான விஷயங்களில் மற்றவங்க அவங்க ஜாதிக்காக செஞ்சாங்க. அது ஒரு விதமான சமூக பாதுகாப்பு அமைப்பு மாதிரி. இந்தியாவில் இப்படி தான் இருந்துச்சு. எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு சொன்னால் அந்த மக்கள் உங்களுக்கு உணவு கொடுத்து தங்க வச்சுக்குவாங்க. இல்லைன்னா சமூக பாதுகாப்பே உங்களுக்கு இருக்காது. அதனால நம்ம முறையான சமூக பாதுகாப்பு அமைப்பை கட்டமைக்கிற வரைக்கும் இது வேலை செஞ்சுது. ஆனால் ஜாதின்ற சொல்லு கடந்த காலத்துடைய ஒரு வார்த்தையாக இருக்கணும். வருங்காலத்தில் இது இருக்கக்கூடாது. 21ஆம் நூற்றாண்டில் அது நமக்கு தேவையில்லை. அதே சமயத்தில் இது முக்கியமானது. நாம் எந்த ஒரு கட்டமைப்பையும்
அதுக்கும் மேலான ஒரு மாற்று கட்டமைப்பை அமைக்காம எந்த ஒரு கட்டமைப்பையும் உடைக்கக்கூடாது. மாற்று அமைப்பு இல்லைன்னா மக்கள் கீழே விழுந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உறுதுணையான எந்த ஒரு கட்டமைப்பும் இருக்காது. நகரங்கள் இது நடந்துட்டு இருக்குது. கிராமங்களில் வாழ்கிறவங்க நகரங்களுக்கு போகிறாங்க. அங்கே ஜாதி இல்லை, கூட்டம் இல்லை. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்று அமைப்பு கொடுக்கலன்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் சுரண்டப்படுவீங்க, நீங்கள் அடிமட்டத்துக்கு போயிடுவீங்க. இது எல்லா நாட்டிலையும் நடக்குது. இது ஒரு விதமாக சமூக பாதுகாப்பு அமைப்புகளாக இருந்துச்சு. அது இன்னும் வேலை செய்யுது. அதனால் நான் எப்போதும் என்ன செய்வேன்னா, ஏதோ ஒரு அமைப்பு எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் சிறப்பான ஒரு மாற்று அமைப்பை உருவாக்குங்க. இல்லைன்னா அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் நாம் சமூகத்தை ஜாதி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. இதை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அவங்களோட ஜாதி என்னன்னு மறக்க ஆரம்பிக்கணும். நம்ம இந்த மாதிரி சமூகம் உருவாக்கணும்னா எல்லாருக்கும் உதவி கிடைக்கணும், எல்லாரும் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும், எல்லாரும் செழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். என்னோட கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் யோகா மையத்தில் நம்ம யாருக்கிட்டேயும் என்னன்னு கூட கேட்கறதில்ல. நீங்கள் எந்த மதம், எந்த ஜாதி, நீங்கள் என்னன்னு கேட்கறது கூட இல்லை. நீங்கள் மனிதரை போல் தோற்றம் அளித்தா எனக்கு அது போதும். வருங்காலத்துக்கு அதுதான் வழியாக இருக்கணும். உங்களோட தந்தை யாராக இருந்தார், உங்கள் தந்தை யாராக இருந்தார் அப்படின்றது நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்றதை நிர்ணயிக்கக்கூடாது. நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்றது தான் நீங்கள் யாருன்றதை நிர்ணயிக்கணும். இப்படி ஒரு சமூகம் உங்களோட திறமைக்காக நீங்கள் மதிப்பிடப்படணும். நீங்கள் இருக்கிற விதத்துக்காக நீங்கள் மதிப்பிடப்படணும். நீங்கள் என்ன செய்ய முடியுன்றதுக்காக நீங்கள் மதிக்கப்படணும். உங்களோட தந்தை யாராக இருந்தாருன்றதுக்காக மதிக்கப்படக்கூடாது. இதை செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு. சத்குரு, தமிழ்நாட்டிலேருந்து கார்த்திகேயன் கேட்குற கேள்வி இது. எங்களோட ஊரில் ஒரு கோயிலுக்கு நான் தினமும் போயிட்டு வருவேன். அந்த உள்ளூர் பூசாரி அந்த விக்கிரகத்தில் ஒரு பிளவை பார்த்தாரு. அதை ஆத்தோட ஆழமான பகுதியில் போட்டுட்டாரு. என்னோட கடவுளை மூழ்கடிச்சிட்டாங்க. இப்போது அதுக்கு பதிலாக வேற ஒரு விக்கிரகத்தை வைக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு கடவுள். இவங்க எப்படி இப்படி செய்யலாம்? நான் மிரக்கிள் ஆஃப் மைண்ட் பக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு கிராக் ஆயிருக்குதா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எந்த மாதிரி நாகரிகத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு நாகரிகத்தில் மட்டும்தான் இந்த பூமியில் இந்த விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறோம். தெய்வங்களை நாம் உருவாக்கணும். மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் அவங்கள உருவாக்குனதா சொன்னாங்க. ஆனால் இந்த கலாச்சாரத்தில், நாகரிகத்தில் மட்டும்தான் நம்ம கடவுளை நாம் உருவாக்கணுன்ற விழிப்புணர்வோடு இருக்கிறோம். அதனால தான் நாம் நம்ம தெய்வங்களை நாம் விரும்புகிற மாதிரி உருவாக்குறோம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி பண்டிகை நடக்குது. நாம் கணபதி ஒருத்தரை செய்கிறோம். யாருக்கு புரியலையோ அந்த யானை முக கடவுள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை மண்ணாலேயோ மாவாலேயோ ரொம்ப அழகாக வடிக்கிறோம். அவர் தான் நமக்கு எல்லான்ற மாதிரி வழிபடுறோம். 15 நாளுக்கு அப்புறம் அவரை தண்ணியில் மூழ்கடிக்கிறோம். அவர் கரைஞ்சும் போயிடுறாரு. அதுக்கு நாம் ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? உலகத்தில் வேற எங்கே இப்படி செய்ய முடியும்? கடவுளாக கருதுகிற ஒன்று நீங்கள் மூழ்கடிச்சு கரைச்சி போடுறது வேற எங்கே நடக்க முடியும்? இப்படி பல கலாச்சாரங்கள் இருக்குது. பஸ்தரில் தேவியை ஒரு வருஷம் வழிபட்டு அந்த வருஷம் முடியும் போது தேவியை தண்ணியில் மூழ்க வைப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். ஆனால் உங்கள் கோயில் பூசாரி அவர் செய்கிறது பற்றி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு தெய்வ விக்கிரகம் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்துச்சுன்னா, அது ஏதோ ஒரு சக்தியோடு அதிர்ந்துட்டு இருக்குதுன்னா, அதில் கிராக்கோ இல்லை ஏதோ ஒரு சேதமோ ஏற்பட்டுச்சுன்னா, அது சக்தியை உள்ளே இழுக்கிற ஒரு தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக்தியை கீழ் நோக்கி இழுக்கிற ஒரு தன்மை இருக்கிற ஒரு விக்ரம் ஆயிடுச்சுன்னா அது மக்களுக்கு நல்ல இது இல்லை.
மக்கள் அதுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. ஒரு ஆற்றுலையோ கடல்லையோ அது நம்ம போட்டுறணும். யாரும் அதனால பாதிக்கப்படக்கூடாது. அது நல்லது. அதனால இப்போ ஏதோ கிராக்கான ஒரு விக்கிரகத்தை பார்த்தா உங்கள் தோட்டத்தில் கொண்டு நீங்கள் டெக்கரேஷனுக்கு அழகாக இருக்குதுன்னு வச்சா அது நல்லதில்லை. அது சரியாக பிரதிஷ்டை செய்யப்படாததாக இருந்துச்சுன்னா அது வெறும் கல் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சரியாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தில் சேதம் ஏற்பட்டுருச்சுன்னா அது சக்தியை எதிர்மறையாக்குற தன்மையாக இருக்கும். அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால் அதை சுற்றி நீங்கள் இல்லாமல் இருக்கிறதே சிறந்தது. தமிழ்நாட்டில் இப்படி பிரபலமான சில இடங்கள் இருக்குது. அதோட பெயர்களை நான் சொல்ல விரும்பலை. அங்கே என்ன நம்பப்படுதுன்னா அங்கே போனால் உங்களுக்கு தோல்வி வரும்னு நம்பப்படுது. அரசியல் தலைவர்கள், இந்த மாநிலத்தோட அரசியல் தலைவர்கள் இந்த கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. அங்கே போனால் தேர்தலில் தோத்துடுவாங்க. ஏன்னா சக்தி கீழ் நோக்கி போகிற ஒரு தன்மையாக ரொம்ப காலமாக அது இருந்திருக்குது. அதனால உங்களோட கோயில் பூசாரி யாராக இருந்தாலும் அவர் விவேகமானவராக இருக்கிறாரு. இப்படி செய்யறது நல்லது. குஜராத்லேருந்து விருஷ்டி இதை கேட்குறாங்க. சத்குரு, நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் எந்த கோயிலையும் வழிபட மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோயில்களை கட்டுறீங்க? நாங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு போகணும்னு ஏன் விரும்புகிறீங்க? நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையே. நான் ஒரு கோயிலை தான் கட்டினேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பிரார்த்தனை அப்படின்றது ஒரு செயலாக பார்த்தா நீங்கள் ஏதோ ஒன்று வேணும்னு விண்ணப்பிக்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன் வைக்கிறீங்க. டியர் லார்ட், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதனால பிரார்த்தனை அப்படின்றது ஒரு விதமான கோரிக்கை. அந்த விதத்தில் நான் என்ன சொன்னேன்னா, என்ன ஆனாலும் சரி, நான் எந்த ஒரு பிரார்த்தனையும் கோரிக்கையும் முன் வச்சது கிடையாது. இங்கே ஏதோ ஒன்று தெய்வீகம் அப்படின்னு நீங்கள் கருதுகிற ஏதோ நீங்கள் இருக்குதுன்னா அதுக்கு எப்படி இயங்கணும்னு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணுன்னா அது பிரயோஜனம் இல்லாதது தானே. அது என்னை விட உயர்ந்த புத்திசாலித்தனமாக இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்னு சொல்கிறது என்னோட முட்டாள்தனம் தானே. அவர் என்னை விட முட்டாளாக இருந்தால் அப்பையும் அவர்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்கிறது முட்டாள்தனம் தான். நான் என்ன நம்புகிறேன்னா அது என்னை விட உயர்ந்த புத்திசாலித்தனம் நான் நம்புகிறேன். அதனால எதுவும் சொல்ல மாட்டேன். தெய்வம் என்ன சொல்லணும் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நான் தான் விளைவு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை கையாளணும். என்னோட தலையை பிளக்க விரும்பினாங்க, ஆனால் பிளந்து பாதி மூளை எடுத்த பிறகும் நான் நல்லா தான் இருக்கிறேன். அதனால நான் வழிபாடு செஞ்சதில்லை, நீங்களும் செய்யக்கூடாது. ஒரு கோயில் அப்படின்றது ஒரு சக்தி ஸ்தலம். நீங்கள் அந்த சக்தியை அப்படியே உள்வாங்கிக்கிறதுக்கான இடம் இது. ஆனால் நீங்கள் அங்கே போய் ஃபோனை எடுத்துகிட்டு போய் தெய்வத்தை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை செல்ஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்போம். மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்போம். சும்மா அமைதியாக இருக்கிறது எப்படின்னு தெரிலன்னா பொருத்தமான சத்தங்களை பயன்படுத்தி நீங்கள் அமைதியாகலாம். சும்மா அசைவு இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் சும்மா அசைவு இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நாம் அந்த தன்மையை, அந்த அசைவின்மையை கொண்டு வர்றதுக்கு சில சத்தங்களை பயன்படுத்தலாம். ஆனால் அது பிரார்த்தனை இல்லை. நீங்கள் எதையும் கேட்கலை. நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு போனால் எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் நான் அதை கையாளுறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும். கர்நாடகாவிலேருந்து மேதாஸ்ரீ இதை கேட்குறாங்க. நமஸ்காரம் சத்குரு, நான் ஒரு சிவ பக்தை. நான் உண்மையான சிவனை பார்க்கணும். சும்மா ஒரு லிங்கத்தையோ ஒரு சிலையையோ நான் பார்க்க விரும்பலை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஷிவா, எவ்வளோ தூரத்துக்கு நான் போக முடியும்? இல்லை, மைக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யும்னு கேட்குறேன்.
சிவா அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, எது இல்லையோ அது. If you நீங்க perceive that which is எது இல்லையோ அதை உணர விரும்புறீங்க அப்படின்னா, which doesn't have a form, ஒரு உருவம் இல்லாத ஒன்று அல்லது தொட முடியாத ஒன்று, to perceive that. அது எப்படி உணர்றது? Right now, இப்போ your ability to perceive through the five senses ஐம்புலன்கள் வழியா உணர்ற உங்களோட திறன் what you can see. நீங்க பார்க்கக்கூடியதா மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, More important to you, நான் உங்களுக்கு air that you breathe right முக்கியமா, இல்லை நீங்க சுவாசிக்கிற இந்த காற்று இப்போ உங்களுக்கு முக்கியமா? நேர்மையா சொல்லுங்க, நான் சொல்லாதீங்க சும்மா. now. Think I'm that naive. நான் அவ்வளோ ஏமாளின்னு நினச்சிக்காதீங்க. The air that you breathe, நீங்க சுவாசிக்கிற காற்று, but you can't அது இல்லாமல் நீங்க இருக்க முடியாது. ஆனால் அது உங்க கண்ணுக்கு தெரியல. see it. அது உங்க கண்ணுக்கு தெரியாததுனால நீங்க விவாதம் செய்யலாம் அது இல்லைன்னு. If you hold your nose, ஆனால் உங்க மூக்கை பிடிச்சிங்கன்னா then you know அப்போ உங்களுக்கு தெரியும். you won't survive. நீங்க அது தாண்டி பிழைக்க முடியாது. அதனால சூட்சமமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் உங்கள் புலன்களால் அதை உணர முடியறதில்ல. அதனால எது இல்லையோ அது அப்படின்னா உருவம் இல்லாத ஒன்று, Doesn't have a feel. தொட்டு உணர முடியாத ஒன்று, வாசனையோ ருசியோ இல்லாத ஒன்று. அதை எப்படி உணர்றது? உங்களோட உணர்திறன் Because you can't உங்களோட ஐம்புலன்களை தாண்டி போகணும். from Delhi. நீங்கள் டெல்லியை சேர்ந்தவராக இருந்தாலொழிய நீங்கள் காற்றை பார்க்க முடியாது. That's why they're smoking it so that you can see it. அதனால தான் டெல்லியில் நீங்கள் காற்றை பார்க்கறதுக்கு உதவியாக புகையாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. You want to perceive that. You need to transcend நீங்கள் காற்றை உணரணும் அப்படின்னா உங்களோட புலன்களை தாண்டி போகணும். beyond the five senses. ஐம்புலன்கள் தாண்டி உணர்றதுக்கு வழி இருக்குது. பார்க்கறது, கேட்கறது, வாசனை, ருசி, தொடு உணர்வு தாண்டி உணர முடியும். But it will ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையிலான கவனமும் எல்லாத்துக்கும் மேலே ஈடுபாடும் தேவைப்படும். right now, இப்போ 21st century, 21ஆம் நூற்றாண்டு, you don't know the problems of a guru. ஒரு குருவோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியாது. Some damn மக்களோட கவனத்தை ஏதோ ஒன்று மேலே வைக்கிறதுக்கு எவ்வளோ சர்க்கஸ் செய்யணும் தெரியுமா? because ஏன்னா we have the most distracted generation ever. ஏன்னா ரொம்ப கவனம் சிதறின ஒரு தலைமுறை நம்மகிட்ட இருக்குது. All the time எப்போதும் அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும். become depressed. 2 நிமிஷம் எதுவும் இல்லைன்னா மனக்கவலை ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஃபோமோ வந்துடும். I'm missing out the whole. நான் பிரபஞ்சம் முழுவதையும் தவற விடுறனோ என்னவோ. Look at this guy. ஃபோன் ஸ்க்ரீனில் தான் அது அவங்களுக்கு வேணும். இவரை பாருங்க. So அதனால because of this, இதனால this like a very impossible task. It is not. இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தோணுது. அப்படி இல்லை. ஒரு ஆழமான ஈடுபாடை ஏதோ ஒன்று மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, எது மேலேயா இருந்தாலும் சரி, முழுமையான ஈடுபாடை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா What is Shiva? சிவானா என்னன்னு உணர்வீங்க. எது இல்லையோ அது, That உருவம் இல்லாததை, without any feel or தொட்டு உணர முடியாததை, எல்லை எதுவும் இல்லாததை நீங்கள் உணர்வீங்க. இது எங்கேயோ இல்லை, இது எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் capable of experiencing anything outside of this. இதுக்கு வெளியில் உங்களால் எதையுமே உணர முடியல. இப்போ Are you able to hear me? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? Where do you hear me? நான் பேசுறது எங்கே கேட்குறீங்க? Within yourself? உங்களுக்குள்ளே கேட்குறீங்களா? எங்கே பார்க்குறீங்க? என்ன உங்களுக்குள்ளே பார்க்குறீங்களா? Incapable அதனால of experiencing anything outside of you. உங்களுக்கு வெளியில் இருக்கிற எதையும் உங்களால் உணர முடியல. அதனால சிவா அப்படின்றதுக்கு வரும்போதும் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா உங்களை பற்றின பொருள் தன்மையான எல்லாமே, And a feel about you உங்களை பற்றின gathered from this planet. உருவமும் உணர்வும் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பூமியிலேருந்து சேர்த்தது தான். அப்படிதானே? Who am I talking to? நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்? Anything that you can touch about you, உங்ககிட்ட தொட்டு பார்க்கக்கூடிய எல்லாமே நீங்கள் வெளியிலேருந்து சேர்த்தது தான் இல்லையா? அதனால நீங்கள் சேர்க்கறது உங்களுடையதாக இருக்கலாம், அது நீங்கள் இல்லை. இவ்வளோ சேர்க்கணுன்னா something more fundamental. இன்னும் அடிப்படையான ஏதோ ஒன்று இருக்கணும் தானே? அதனால What you have gathered நீங்கள் சேர்த்துருக்கிறத நீங்கள் ஓரமாக ஒரு நிமிஷம் வைக்க முடியும்னா
தியானம் அப்படின்னா, தியான தன்மைனா இதுதான். all that you have gathered தியானம்னா நீங்கள் சேர்த்துருக்கிற எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் ஒரு ஓரமாக வச்சு உட்காந்துருந்தா நீங்கள் சிவனாக இருப்பீங்க. கொரியாவிலேருந்து இந்த கேள்வி. எந்த கொரியா? தென் கொரியாவா வட கொரியாவா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லணும். சத்குரு, நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். எனக்கு சிவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. கடவுள்களும் பூதங்களும் அவரை வழிபடுறாங்க. அவர் ஆணாவும் இருக்கிறாரு, பெண்ணாகவும் இருக்கிறாரு. அவர் விசித்திரமாக தெரிகிறாரு. இருந்தாலும் நான் அவரை நோக்கி ஈர்க்கப்படுறேன். நான் சிவன் கூட என்னை எப்படி தொடர்பு படுத்திக்கிறது? he is not a guy who is looking for relationship. அவர் உங்களோட தொடர்பை தேடுற ஒரு ஆள் கிடையாது. Not a guy who is looking for relationship. அவர் உறவுகளையோ தொடர்பையோ தேடுற ஆள் கிடையாது. அதனால சிவன் கூட எப்படி நான் என்னை தொடர்பு படுத்திக்கிறது? நீங்கள் You live in a home, whatever kind of home it நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்கிறீங்கன்னா அது எந்த மாதிரி வீடாக இருந்தாலும், is. If the ceiling leaks, கூரையில் தண்ணி லீக் ஆச்சுன்னா thing is cracked, you know that. அது உங்களுக்கு தெரியும். தரையில் ஒரு கிராக் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும். The walls, you know that. செவுத்து ஓட்டை வழியாக எலிகள் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும். Of the foundation ஆனால் அந்த நிலத்துக்கு அடியில் இருக்கிற ஃபவுண்டேஷன் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் வீட்டோட ரொம்ப முக்கியமான அங்கம், ஆனால் அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுதான் பிரச்சனை. because you can't உங்களோட அடிக்கற்களோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா உங்களால் அதை பார்க்க முடியல, உணர முடியல. நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனில் போய் வாழலை. இது உங்களுக்கும் பொருந்தும். living நீங்கள் the roots, வேர்களோட வாழலை. enamored with the surface. நீங்கள் மேலோட்டமான தன்மையை பார்த்தே ரொம்ப You looked at your wife's face or your husband's ஈர்க்கப்படுறீங்க. நீங்கள் கடந்த 15 நாட்களில் உங்கள் கணவனோட முகத்தையோ மனைவியோட முகத்தையோ பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு புகைப்படம் வச்சுருந்தா வேணால் பார்த்துருப்பீங்களா இருக்கும். because she keeps sending it. She keeps sending it. I take this thing seriously. Be careful. நீங்கள் லவ் யூ சத்குரு சொன்ன நான் சீரியஸாக எடுத்துக்குவேன். கவனமாக இருக்கணும். You relate to Shiva, சிவன் கூட எப்படி தொடர்பு படுத்திக்கிறது? roots of who you are. நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதனுடைய வேர்களோடு எப்படி தொடர்பு படுத்திக்கிறது? உள்முகமாக திரும்புறது தான் ஒரே வழி. உள்முகமாக திரும்புறது அப்படின்னா Contemplation, யோசிக்கிறது இல்லை. turning inward, உள்முகமாக திரும்புறது அப்படின்னா analyzing and synthesizing. ஆராய்ச்சி செஞ்சு Turning inward means ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. உள்முகமாக திரும்புறது அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து சேர்த்துருக்கிற எல்லாத்தையும் தாண்டி போகிறது. உடல் வெளியிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்குது. மனசில் இருக்கிற எல்லாமே வெளியிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்குது. மிச்சம் என்ன தான் இருக்குது? நீங்கள் இதை கவனித்து பார்க்கணும். இது தினமும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள். belongs to you. உங்களுக்கு சொந்தமான எல்லாத்தையும் I know எனக்கு தெரியும். many of you, நீங்கள் எல்லாரும், நீங்கள் நிறையா பேர் இங்கே உங்கள் குடும்பத்தினரோடு இருக்கிறீங்க. ஆனால் I want you to know. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். I'll bless you with a long life. நான் உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும்னு ஆசிர்வதிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் அவங்க இறந்துடுவாங்க, இல்லை நீங்கள் இறந்துடுவீங்க. நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசிர்வதிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இறப்பீங்க. இது பரவாயில்லையா? ஒன்று நீங்கள் இறந்துடுவீங்க, இல்லை உங்களுக்கு பிரியமானவங்க இறந்துடுவாங்க. யாரோ ஒருத்தங்க இறந்துடுவாங்க. அதனால் எப்படியும் இது ஒரு நாள் நடக்க போகுது. அதனால நீங்கள் தூங்க போகிறப்பவாது உங்கள் படுக்கையில் 2 நிமிஷம் உட்காந்து விழிப்புணர்வாக உங்கள் மனசில் இதை பாருங்கள். நீங்கள் சேர்த்துருக்கிற எல்லாமே, உங்கள் வீடு, உங்கள் செல்வம், உங்கள் கல்வி தகுதி, உலகத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற பதவிகள், உங்கள் உறவுகள், உங்கள் உடல், உங்கள் மனம், எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அப்படி படுத்து தூங்குங்க. A few days it looks, கொஞ்ச நாளுக்கு ஏதோ வேடிக்கையாக செய்கிற மாதிரி தோணும். அது வேலை செய்யாத மாதிரி தெரியும். ஆனால் அது தொடர்ந்து செய்யணும். அப்போ ஒரு நாள் நீங்கள் எந்திரிக்கும் போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு தன்மையாக நீங்கள் எந்திரிப்பீங்க. being, ஒரு பிரம்மாண்டமான உயிராக எந்திரிப்பீங்க. total mess. மனதுடைய குப்பையாக எந்திரிக்க மாட்டீங்க. ஒரு உயிராக எந்திரிப்பீங்க. Are you human beings? நீங்கள் மனித உயிராக இருக்கிறீங்களா, இல்லை மனித உயிராக இருக்கிறீங்களா? Understand அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பூமியிலேயே who is being referred to as a being. ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிற ஒரே உயிரினம், This is because பீயிங்னு சொல்கிற ஒரே உயிரினம் மனிதரை மட்டும்தான். ஏன்னா எப்படி இருக்கிறது mistake அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ பெரிய பிழை செஞ்சிட்டாங்க. to be.
எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். to the needs of the world. நாம் என்ன செய்கிறோன்றது உலகத்தோட தேவைகளை பொறுத்தது. ஆனால் எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குமா? இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம். 2 நிமிஷம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு படுத்துக்கணும். நீங்கள் சேர்த்துருக்கிற எல்லாமே ஓரமாக வைக்கணும். வீடு நீங்கள் சேர்த்தது, செல்வம் நீங்கள் சேர்த்தது, பணம், கணவன், மனைவி, குழந்தைங்க நீங்கள் சேர்த்தது, உடல் நீங்கள் சேர்த்தது, உங்கள் மனசே நீங்கள் சேர்த்தது, எல்லாத்தையும் ஓரமாக வைங்க. அது எங்கேயோ போக போகிறதில்ல. அவங்க உங்களை அவ்வளோ சுலபமாக விட்டுட மாட்டாங்க. அது சும்மா ஓரமாக வச்சுட்டு தூங்குங்க. Every day. தினமும் இதை செய்யுங்க. One day you will wake. ஒரு நாள் நீங்கள் எழுந்திருக்கும் போது முற்றிலும் மாறுபட்ட தன்மையாக இருப்பீங்க. No, I'm not talking about your divorce. நான் உங்களோட விவாகரத்தை பற்றி நான் பேசலை. அதை பற்றி ஒன்றும் நான் பேசலை. Sadhguru, we have a lot of சத்குரு, நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்குது. end with this. ஆனால் இதோட நிறைவு செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். This comes from இது சுமங்கினி ஒரிசாலேருந்து வந்திருக்குது. அவங்க கேட்குறது என்னென்னா, சத்குரு, just 7 minutes of meditation. 7 நிமிஷம் தியானம் போதும் அப்படின்னா Saptarishi எதனால சப்த ரிஷிகளும் மற்ற யோகிகளும் இவ்வளோ வருஷங்களாக தீவிரமான சாதனை எதுக்காக செஞ்சாங்க? அது எதனாலன்னா Fantastic. And நீங்கள் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, அவங்க எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. நீங்கள் அதை தான் கேட்க விரும்புகிறீங்களா? அப்படி இல்லை. 7 minutes is 7 நிமிஷன்றது ரொம்ப மோசமான மலச்சிக்கல் மாதிரி. குறைஞ்சது 7 நிமிஷமாவது செய்யுங்களேன். இது உங்களுக்கு ஞானோதயம் வர வைக்கிறதுக்கு இல்லை, மனநிலையில் ஆரோக்கியமாவது இருங்களேன்னு இது வழங்கப்படுது. இது seeker. உண்மையான தேடுதலுடைய ஒருத்தருக்கு இல்லை, இது 300 கோடி மக்களுக்கு. And even இது அவங்கள பற்றி எதுவுமே செய்யாதவங்களுக்கு, அவங்களுக்கு நோய் வந்தாலும் அது இன்னொருத்தங்கனாலன்னு நினைக்கிறவங்களுக்கு, that those யாரெல்லாம் taken அவங்களோட for how they are. அவங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ அப்படின்றதுக்கே பொறுப்பெடுத்துக்காதவங்களுக்கானது இது. நீங்கள் கோபத்தில் வெடிச்சு போயிட்டு, ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் வெடிச்சிட்டு போயிட்டு, நான் தான் இதை எனக்கு செஞ்சுக்கிறேன்னு புரிஞ்சுக்காம அவங்க தான் எனக்கு இதை செஞ்சாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. If you are in that condition, நீங்கள் அந்த மாதிரி நிலையில் இருந்தீங்கன்னா 7 நிமிஷங்களாவது இதை செஞ்சால் நீங்கள் விழிச்சுக்குவீங்க. நீங்கள் விழிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று நல்லா ருசிச்சிங்கன்னா அதை தேடி போவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே? starters, yes, that's a good word. ஸ்டார்டர், அது ஒரு நல்ல வார்த்தை. It's coming later. That டெசர்ட் அப்படின்றது பின்னால் வரும், அது வேற ஒரு தன்மை. oh, is that the last question? அதுதான் கடைசி கேள்வியா? சரி, Anyway, I want to tell you something. நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Something very important. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நீங்கள் எல்லாரும் That to happen. அது நடக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதமாக நடந்துக்கணும். மகா கும்பத்திலிருந்து தண்ணி நம்மகிட்ட We want to இருக்குது. on you. இந்த தீர்த்தத்தை உங்கள் மேலே தெளிக்க விரும்புகிறோம். ஆனால் You shouldn't all push into the barricade. நீங்கள் எல்லாரும் இந்த தடுப்பை தள்ளிட்டு உள்ளே வந்துடக்கூடாது. There, without moving, நீங்கள் பக்கத்தில் வந்து அசையாமல் நிற்கணும். water drops. தலையை வந்து அந்த தண்ணியை எடுத்துக்கணும்னு சொல்லி To head the water drop. All right. தலையை முன்னாடி கொண்டு வரக்கூடாது. சும்மா அந்த தடுப்பு பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கணும், தள்ளாமல் நிற்கணும், போதுமான இடைவெளியோடு நிற்கணும். People over here முதல் வரிசையில் இருக்கிறவங்கள not push anybody. அந்த தடுப்புக்குள்ளே தள்ளக்கூடாது. யார்